Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. வாங்க. நான் பார்க்கும்போது ஒண்ணா இருக்கு, அப்புறம் பார்த்தா அது வேறையா இருக்கு. நான் தப்பா பாக்குறேனா இல்ல அதுதான் தப்பா இருக்கா? ஒண்ணுமே புரியலையே கடவுளே. இனியா யாழ்னியா மாறா, யாழ்னி இனியாவா மாறா. ஆப்பிள் பப்பாளியா மாறுது, பப்பாளி ஆப்பிளா மாறுது. ஐயோ, என்ன நடக்குதுன்னு ஒரே மர்மமா இருக்கே. பாத்தீங்களா? ஷோ, இப்படிதாங்க கொஞ்ச நாளாவே உங்க தங்கச்சி தனியாவே பெணாத்திட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா மாமா, நான் மட்டும் வீட்ல இருக்கும்போது சித்தி இப்படிதான் மாமா தனியாவே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது? அமுதா, அத்தை இங்க வா. நீ வா. என்னண்ண எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்க? நாங்க இங்க நிக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி தனியா நின்னு கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருக்க? நானா? நான் எங்க தனியா பேசினேன்? நீ கொட்டின இடம் வலிச்சுது, அதான் கண்ணாடியில பாத்துட்டு இருந்தேன். ஏய், இப்பதான் நான் பார்த்தேங்கறல, நீ கண்ணாடி முன்னாடி நின்னு தனியா பேசிட்டு இருந்த, இப்ப இல்லங்கற? இல்லண்ண, நான் கண்ணாடியில தனியா இப்படிதாங்க எப்பவுமே இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பண்றேன். அண்ணே 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 அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு? உன்னை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. என் அண்ணனுக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. ஆமா ஆமா. தீனா, இந்தாங்க ஜூஸ். வாட் இஸ் திஸ் தீனா? நீங்க இன்னும் நடந்த சம்பவத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி மறக்க முடியுமாயா? போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம அந்த விக்ரம் என் நெத்தியில துப்பாக்கிய வச்சுட்டான். என் யூனிஃபார்ம் கூட அவன் மரியாதை கொடுக்கல. அந்த சமயத்துல அவன் கண்ணுல கோவத்தை பார்க்கும்போது நிச்சயம் அவன் என்ன போட்டு வந்தான் தோணுச்சு. நான் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் செத்து பொழைச்சேன் தான் சொல்லணும். அவன் மரண பயத்தை காமிச்சிட்டான். மரண பயத்தை காமிச்சிட்டா மாயா. தீனா, அந்த கட்ஸ் தான் விக்ரம். அவன் சாதாரணமாலாம் கோவப்பட மாட்டான். ஆனா கோவம் வந்துச்சுன்னா அவன் முன்னாடி நிக்கிறது யாரு, அவங்க அந்தஸ்து என்ன, பணபலம் என்ன அப்படின்னு எதை பத்தியும் யோசிக்க மாட்டான். ட்ரைனிங் டேஸ்ல இருந்தே அவன் அப்படிதான். ஆக்சுவலா சொல்ல போனா அவனோட இந்த குணம் தான் எனக்கு அவன் மேல காதலை உண்டாக்குச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் எனக்கு கிடைக்காம போயிட்டான். அண்ட் இன்னமும் அவன் அதே குணத்தோட இருக்கான்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மாயா, நான் அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். நீ என்ன புகழ்ந்துட்டு இருக்க? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது மாயா. தீனா, நீங்க தான் அவனை அடக்கிறதுக்கு சரியான ஆள்னு முடிவு பண்ணி உங்களை நான் களத்துல இறக்குனேன். அது மட்டும் இல்லாம மறுபடியும் ப்ரொமோஷனோட போஸ்டிங் வாங்கி கொடுத்து அதே ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன். நீங்க அவனோட யூனிஃபார்மை கழட்ட வைப்பேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா இன்னும் இதுவும் பண்ணாம இருக்கீங்களே. அவனை ஒன்னும் பண்ணாம இருக்கிறது உங்க தப்பு தானே தீனா? மாயா, இன்னும் அவன் என்கிட்ட சரியா சிக்கல மாயா. அவனை தூக்கிறதுக்கு சரியான சமயம் அமையல. ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட போதும், நான் அவனை பந்தாடிடுவேன். அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் அதுவா அமையாது தீனா, நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். விக்ரம நாம ஜெயிக்கணும்னா நாம தான் அதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான். அதான் நானும் யோசிக்கிறேன். நானும் யோசிச்சுட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க. என்னன்னு சொல்லு.
ஓகேயா? அப்படி பண்ணுனா விக்ரம லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவனோட காக்கி சட்டைய கழட்டுறதுல எந்த சிரமமும் இருக்காது. குட், சூப்பர் ஐடியா. இதுல மட்டும் அவன் மாட்டினா அதுக்கப்புறம் அவனை எந்திரிக்கவே விட மாட்டேன். அப்ப உடனே செய்யுங்க. நிச்சயமா. நான் இப்பவே கிளம்புறேன், வரேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஐடியா. வரேன். டேய் விக்ரம், என்னையா மறுபடியும் மறுபடியும் லாக்அப்ல வைக்கிற? இப்ப உன்னை தூக்கி போட போறேன் பாரு. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்க போறேன்னு பாக்குறேன். சார், என்ன ஏட்டு சார், ஸ்டேஷன்ல யாரையும் காணோம்? ஆமா, விக்ரம் எங்க? விக்ரம் சார் வீட்டுக்கு போயிட்டார் சார். துரை வீட்டுக்கு போயிட்டாரோ? ஆமா சார், சுபாஷ் சாரும் மற்றவங்களும் இப்பதான் பெட்ரோல் போனாங்க சார். போலீஸ்காரங்க நேரம் காலம் பார்க்காம டியூட்டி பார்க்கணும். ஆனா உங்க இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு ஆனா உனா வீட்டு ஞாபகம் வந்துரும் போல இருக்கே. சரி, எனக்கு ஒரு நல்ல காஃபி வாங்கிட்டு வா, நிறைய வேலை இருக்கு. சரிங்க சார். யாருமே இல்ல, இதுதான் கரெக்டான டைம். இந்த ஸ்டேஷன்ல சீஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் எங்க வைப்பாங்க? அந்த பீரோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி எங்க இருக்கு? டாக்குமெண்ட்ஸையும் எவிடன்ஸையும் விக்ரம் எவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இவன் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் தான். கிலோ கணக்குல போதை பொருளை சீஸ் பண்ணி வச்சிருக்கான். பழக்கே தெரியாதவன். இதை கடத்தினவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டா கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு நேர்மை நியாயம்னு அவன் சீஸ் பண்ண பொருளை வச்சு அவனுக்கு ஆப்பர் ரெடி பண்றேன்.
லைவ் ஃபீடு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல? ஆயிட்டு இருக்கு சார். சூப்பர். ஸ்டேஷன்ல யாருக்கும் தெரியாம ஹிடன் கேமரா வச்சது எவ்வளவு சௌகரியமா போச்சு பாரு. எப்போ தீனதயாளன் லாக்அப்ல இருந்து மாயாவை ரிலீஸ் பண்ணானோ அப்பவே அவனுக்கு நான் செக் வச்சிட்டேன். இப்போ அவன் வண்டவாளெல்லாம் வெளியே வரப்போகுது. ஆமா சார். சார், இந்த தீனதயாளன் ஏன் இவ்வளவு சீப்பான போலீஸ் ஆபீசரா இருக்காரு? சார், அவர் நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்கு கேமராவை செட் பண்ண சொன்னீங்கல்ல, சூப்பர் சார். சார், ஆமா, அந்த ஆளு எதுக்கு சார் போதை மருந்து திருடி பையில வைக்கிறாரு? அவரு யூஸ் பண்ணுவாரா இல்ல பிளாக் மார்க்கெட்ல ஏதாவது? அவன் சரக்கு அடிப்பான், ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்க மாட்டான். ஃபிட்டா தான் இருப்பான். அதே மாதிரி பிளாக் மார்க்கெட்ல இதை விற்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணல. அப்படி பண்றதா இருந்தா அதே கபோர்ட்ல பணமும் கட்டுக்கட்டா இருக்குல்ல, அதை கூட எடுத்திருப்பான்ல. அவன் நோக்கமே வேற ஏதோ ஒன்று. சார், அப்போ என்னதான் நோக்கமா இருக்கும்? என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா அவன் மறுபடியும் யாரையோ பிடிச்சி போஸ்டிங் வாங்கி என் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான்னா அவனுடைய ஒரே டார்கெட் நான் தான். அவன் யூனிஃபார்மை கழட்டினல்ல, அந்த கோபம் தான். சார், எப்படி சார் இப்படி ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணீங்க? சுபாஷ், நம்மளுடைய வெற்றியே ஒரு கிரிமினல் எப்படி யோசிப்பான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல தானே இருக்கு. நம்ம ஆவேசத்துக்கு முன்னாடி தீனதயாளனுடைய மூளெல்லாம் ஜூபி. அவனுடைய நோக்கம் இதுதான். நீ பாரு, என்ன பாரு. தான் சார், காஃபி சார். யோ, ஒரு காஃபி வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாயா? எனக்கு காஃபி குடிக்கிற ஆசையே போயிடுச்சு. நீயே குடி, நான் கிளம்புறேன். இதுக்கு எதுக்கு காஃபி கேட்டு என்னைய கடைக்கு அனுப்பணும்? சரியான கிறுக்கு பிடிச்ச ஆளா இருக்காரு. சரி, நம்மளாச்சும் குடிச்சு உடம்ப தேத்துவோம். சார், மீடியாக்காரங்களாம் வந்துட்டாங்க சார். அவங்க வந்தது சரி, அந்த மூர்த்தியும் திவ்யா வந்துட்டாங்களா? சார், அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சார். சொன்ன விஷயத்தையெல்லாம் சரியா பேசுவாங்கல்ல? பர்ஃபெக்டா பேசுவாங்க சார். நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சார். சரி, இந்தா கையில வச்சுக்க. வா போலாம். என்ன சொல்ல போறாங்களோ பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அரே, கூப்பிடு அவங்கள. யோ, வாங்க. சீக்கிரம் வா. வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 20 வருஷமா எங்க ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எங்க ஸ்கூலுக்கு எந்த கெட்ட பேரும் வந்ததில்ல. ஆனா திடீர்னு இப்ப எழுந்த ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பரவி எங்க ஸ்கூலுக்கு ரொம்ப களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதோ இங்க நிக்கிறாளே திவ்யா, இவ ஸ்கூல்ல வச்ச சில டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. இட் இஸ் குவைட் நேச்சுரல். இது சில பேருக்கு நடக்கிறது தானே. ஆனா இன்ஸ்பெக்டர் விக்ரமோட வைஃப் இனியா இந்த பொண்ணை தூண்டி விட்டு எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணி மீடியா வர வச்சு இன்டர்வியூ கொடுத்து ஒரு தேவையில்லாத கெட்ட பேரை எங்களுக்கு உண்டாக்கிட்டாங்க. சோ மீடியா மூலமா நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, எங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஃபெயிலான பொண்ணு இவளே சரியா எக்ஸாம் எழுதல, அதனால அந்த மார்க்குக்கு ரீவேல்யூஷன் கேட்க மாட்டேன்னு ஒத்துக்கிட்டா. திவ்யா, சார் சொல்றது உண்மையாமா? நீ என்னமா சொல்ற? சார், அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே சார்.
யோ என்னையா பேசு பேசு பேசு. இருங்க, நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். நான் இவளோட அக்கா புருஷன். திவ்யா ஃபெயிலான விஷயம் 4 செவத்துக்குள்ள தான் இருந்துச்சு. இப்ப அந்த இனியாவால உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா போச்சு. அதனால இவ ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே அந்த இனியா தான். அவங்க திடீர்னு ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறதா சொல்லி திவ்யாவை வர வச்சு டியூஷன் எடுத்தாங்க. ஆனா அவங்க சரியா சொல்லி தரல. அதனால திவ்யா சரியா பரீட்சை எழுதாம ஃபெயிலா போயிட்டா. இனியா இந்த விஷயத்தை இதோட விடாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இப்ப எங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் அசிங்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை வளர்க்க நாங்க விரும்பல. அதனால இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. இனியா எதுக்கு சார் இந்த பிரச்சனையை பண்ணணும்? சொல்றேன். இனியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சந்திச்சு ஏதோ ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறதா சொல்லி டொனேஷன் கேட்டாங்க. அப்பவே அவங்க இன்ஸ்பெக்டரோட வைஃப்ங்கிற அந்த மிரட்டலோட தான் பேசினாங்க. அதுக்கு நான் மறுத்துட்டேன். அதனால என்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக திவ்யா பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க எக்ஸாம் பேப்பர் ரீவேல்யூஷன் கேட்டதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னு சொன்னாங்க சார். அது போய் சார் இது திவ்யாவே அவ பரிச்சு எழுதுனதுக்கான மார்க் தான் வந்திருக்கு. சோ ரீவேல்யூஷன் கேட்க மாட்டேன். இனியா தான் அப்படி கேட்க சொன்னாங்கன்னு தான் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. பாருங்க, இதோட காப்பிய நான் உங்க எல்லாருக்கும் தர சொல்றேன். ஓகே சார். 1 செகண்ட் சார். திவ்யா, நீங்க தான் இதை எழுதி கொடுத்தீங்களா? இந்த கையெழுத்து உங்களோடதா? யோ என்னையா சொல்லு பேச சொல்லு. திவ்யா, உன்னதாமா சொல்லு. சொல்லுவா. இப்ப நீ சொல்லல, அந்த இனியாவ கொன்னுடும். சொல்லு. பதில் சொல்லுமா. நீ ரீவேல்யூஷன் கேட்கல, சொல்லு. இல்ல, நான் ரீவேல்யூவேஷன் கேட்கல. சோ அந்த இனியா நாங்க நன்கொட தரலங்கிறதுக்காக எங்களை பழி வாங்கறதுக்காக அவங்க செஞ்ச வேலை தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க டியூஷன் சொல்லி தரேன்னு எங்க பொண்ணை வரவழைச்சு வீட்டு வேலை எல்லாம் செய்ய விட்டுட்டாங்க. நான் அதை கண்டிச்சேன். ஆனா அவங்க ஹஸ்பண்ட வச்சு மிரட்டி என்ன உள்ள தூக்கி போட பார்த்தாங்க. அதனால நானே இப்ப முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியில சுத்திட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். சார் சார், சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கிற வீடியோவை பாருங்க சார். வீடியோவா? காலையில எவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு சோஷியல் மீடியால வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க, என்னங்க சார்? இதெல்லாம் பார்த்தாதான் நாட்டு நடப்ப அப்பப்ப அப்டேட் பண்ணிக்க முடியும் சார். அதனாலதான் டைம் கிடைக்கிறப்பல நான் பாப்பேன் சார். இப்ப பார்த்ததுனாலதான் இந்த விஷயம் தெரிஞ்சது. உங்க மிஸ்ஸஸ் இனியா மேடம் பத்தின முக்கியமான விஷயம் வைரல் நியூஸ் ஆகிட்டு இருக்கு. பாருங்க சார். என்னங்க சொல்றீங்க? இந்தாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபெயில் ஆன பொண்ணு இவளே நான் சரியா எக்ஸாம் எழுதல, அந்த மார்க்குக்கு ரீவேல்யூஷன் கேட்க மாட்டேன்னு ஒத்துக்கிட்டா. திவ்யா, இது திவ்யாவே நான் பரிச்சு எழுதுனதுக்கான மார்க் வந்திருக்கு, நான் ரீவேல்யூஷன் கேட்க மாட்டேன், இனியாதான் அப்படி கேட்க சொன்னாங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. அதுதான் இது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.